නමෝ තස් භගවතෝ අරහතෝ சம்மா சம்புத்தஸ். வசந்தம் தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த காலை வணக்கம். வாழ்க்கையிலே நீங்கள் படித்த பட்டதாரியா இல்லை படித்த அறிவாளியா? இன்று இந்த உலகம், அதேபோல் இலங்கை தாயகம், எவ்வளவு சமயங்கள், எவ்வளவு வேதங்கள் ஓதப்படுகின்றது, எவ்வளவு போதனைகள், எத்தனை கட்டிடங்கள், எத்தனை மண்டபங்கள், எத்தனை நிகழ்ச்சிகள், எத்தனை கலாச்சாரங்கள். இதிலிருந்து என்ன பலன்? காலையில் எழுந்ததிலிருந்து இரவு நித்திரைக்கு போகும் வரைக்கும் பிரச்சனை பிரச்சனை பிரச்சனை. ஏன்? இந்த சமூகம் நினைத்து கொண்டிருக்கின்றது ஒரு மனிதன் படித்து பல்கலைக்கழகத்திலே பட்டதாரியாக வேண்டும் என்று. அதுதான் பிழை. இதை சொல்லும்போது நிறைய பட்டம் பெற்றவர்கள் நினைக்கலாம், ராகுல தேரர் என்ன பட்டதாரிகளை இப்படி கூறுகின்றார். உண்மை, யோசித்து பாருங்கள். தர்மம் சொல்லுகின்றது, அது கௌதம் புத்த பகவானுடைய தர்மம் மட்டுமல்ல. புத்த பகவான் போதித்த தர்மம், முகமது நபி அவர்கள் போதித்த தர்மம், இயேசுநாதர் அவர்கள் போதித்த தர்மம், கிருஷ்ண பரமாத்மா போதித்த தர்மம், அதை தாண்டி அதன் பிறகு வந்த நல்ல மகான்கள் போதித்த தர்மத்திலே கூறுகின்றது என்ன? ஒரு மனிதன் படித்து பட்டதாரியாகுவதை விட அந்த மனிதன் படித்த அறிவாளியாக வேண்டும். பட்டம் பெற்ற மகான்களே, பட்டம் பெறுவதற்கு காத்திருக்கக்கூடிய மாணவர்களே, யோசித்து பாருங்கள். நான் படித்த பட்டதாரியாக வேண்டுமா, நான் படித்த அறிவாளியாக வேண்டுமா? நான் படித்து வாங்கிய பட்டத்தின் ஊடாக இன்று இந்த சமூகத்திலே என்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்கின்றது, என்னுடைய சேவை எப்படி இருக்கின்றது? நான் படித்த அறிவாளி என்ற நோக்கத்திலே என்னுடைய அறிவு என் வாழ்க்கை எப்படி சிறப்பாக இருக்கின்றது? இந்த சமூகத்திற்கு என் அறிவு எவ்வளவு பயன்படுத்தி இருக்கின்றேன்? யோசித்து பாருங்களேன். இந்த நாட்டிலே படித்த பட்டதாரிகள் அதிகரித்தார்கள், படித்த அறிவாளிகள் குறைந்து விட்டார்கள். எண்ணம் போல் வாழ்க்கை. படித்த பட்டதாரிகள் படித்தார்கள், மேடை ஏற்றி ஒரு கடதாசி துண்டை கொடுத்தார்கள், நீர் இன்றையிலிருந்து படித்த பட்டதாரி. கடதாசி துண்டுக்கு இருக்கும் மரியாதை தர்மத்திற்கும் வாழ்க்கையிலே தன்னால் தனக்கு ஏற்படுத்தி கொண்ட அறிவுக்கும் இல்லாமல் போய்விட்டது. எவ்வளவு மூட நம்பிக்கை! படித்த பட்டதாரிகள் பார்க்கும் இடத்திலெல்லாம் இருக்கின்றார்கள். அவர்களுடைய பக்குவம் எப்படி இருக்கின்றது? பதவிகள் அதிகரிக்கும் போது, பதவிகள் உயர்வாக கிடைக்கும் போது பணிவு வர வேண்டும் அல்லவா? இன்று படித்து பட்டம் பெற்று பதவியில் இருப்பவர்களிடத்தில் நாம் எப்படி பணிவை எதிர்பார்க்க முடியும்? நான் படித்த பட்டதாரி, அதன் பிறகுதான் எனக்கு இந்த பதவி கிடைத்தது என்ற ஆணவம் இன்று எத்தனை பேரிடம் நாங்கள் பார்க்கின்றோம். நீங்கள் எத்தனை பேரிடம் பார்த்திருப்பீர்கள்? படித்து பட்டம் பெற்று பதவியில் அமர்ந்திருப்பவர்கள் எவ்வளவு பெருந்தன்மை காட்டியிருப்பீர்கள்? நீங்கள் 5% பிரயோஜனம் கிடையாது. உங்களுடைய படிப்பும் உங்களுடைய பட்டமும் உங்களுக்கு தான், வேறு யாருக்கும் அதிலிருந்து எந்த பலனும் கிடையாது. ஆனால் படித்த அறிவாளியிடம் இருந்து எப்பவும் நன்மை எதிர்பார்க்கலாம். படித்த பட்டதாரியை விட படித்த அறிவாளி தான் அதிகமாக தேவைப்படுகின்றது. படித்த பட்டதாரிகளால் அதிகமாக சமூகத்துக்கு பிரச்சனை, படித்த அறிவாளிகளால் அந்த பிரச்சனைக்கு தீர்வு காணப்படும். இன்று எங்கள் நாட்டிலே படித்த பட்டதாரிகள் அதிகமா, படித்த அறிவாளிகள் அதிகமா? அதை நீங்கள் தீர்மானம் செய்யுங்கள். பட்டதாரிகளால் இந்த நாட்டுக்கு ஏற்பட்டது என்ன? அறிவாளிகளால் இந்த நாட்டுக்கும் இந்த நாட்டு மக்களுக்கும் என்ன ஏற்பட்டிருக்கின்றது? நன்மைகள் தீமைகள் என்ன? படித்த பட்டதாரியிடம் பணிவு இருக்கும், படித்த அறிவாளியிடம் பணிவு இருக்கும், படித்த பட்டதாரியிடம் ஆணவம் இருக்கும். எத்தனை இடத்தில் நாங்கள் பார்த்திருக்கின்றோம். ஆகையால் வசந்தம் தொலைக்காட்சி நேயர்களே, படித்து பட்டம் பெற்றால் ஆணவம் வரும், படித்து அறிவு பெற்றால் அமைதியும் பொறுப்பும் வரும். நீங்கள் பட்டதாரியா, நீங்கள் அறிவாளியா? நீங்கள் தீர்மானியுங்கள். நன்றி கூறி விடைபெறுகின்றேன். வணக்கம். ஓம்
வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலரால் நோக்குண்டாம் மேனி நுடங்காது பூக்கொண்டு ஒதுப்பார் திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் சார்வார் தமக்கு. ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடிகள் இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி வசந்தம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறிப்பீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் இனிய காலை வணக்கங்களும் நல்லாசிகளும். இன்றும் மங்களகரமான விஸ்வாவசு வருஷம் சித்திரை மாதம் 23ஆம் நாள் 6/5/2025 செவ்வாய்க்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க வேண்டும் என்று இஷ்ட தெய்வங்களை குலதெய்வங்களை பிரார்த்தனை செய்து பெற்றோர்கள் பெரியோர்கள் ஆசிரியர்கள் குருவானவர்களை வணங்கி அவருடைய அன்பையும் ஆசியையும் நாம் பெறுகின்ற பொழுது எந்த நாளுமே நமக்கு நல்ல நாளாக அமையக்கூடியது. இன்று மங்களவாரம் என்கின்ற செவ்வாய்க்கிழமை. பொதுவாக இந்த செவ்வாய்க்கிழமைகளிலும் இந்த சுப காரியங்கள் தவிர்த்து கொள்ளுவது. சனிக்கிழமை செவ்வாய்க்கிழமைகளே எந்த ஒரு நல்ல காரியங்களையும் ஆரம்பிக்கவும் கூடாது, செய்யவும் கூடாது. இந்த சனிக்கிழமையிலே நாம் சனீஸ்வர பகவானை வழிபாடு செய்வதற்கு ஒரு சிறப்பு. சனிக்கிழமைகளிலே நாம் காலை கடன்களை முடித்து ஆசாரசீராக ஆலயங்களிலே சென்று சனீஸ்வர பகவானுக்கு எள்ளெண்ணெய் தீபங்கள் ஏற்றி வழிபாடு செய்வது, எள்ளுச்சாத நிவேதனம் வைப்பது, காக்கைக்கு உணவாக கொடுப்பது, இவையெல்லாம் ஒரு சிறப்பை தரக்கூடியது. இப்பொழுது இந்த அக்னி நாள் என்று சொல்லப்படுகின்ற காண்டாபனம், இது கடந்த ஞாயிற்றுக்கிழமை 4ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ஆரம்பமானது. வருகின்ற 28ஆம் தேதி வரையிலே, வைகாசி மாதம் 14ஆம் தேதி வரையிலே இந்த காண்டாவனம் என்று குறிப்பிட்டிருப்பார்கள். இந்த காண்டாவன காலத்திலே பல்வேறு சுபகாரியங்கள் செய்யக்கூடாது. நம் வாழ்வில் உயர்வுகள் பெறுவதற்கு இவ்வாறான விதிகளை நம் முன்னோர்கள் சொல்லி வைத்தார்கள். இது முன்னோர்கள் சொன்னது, இது பழைய பஞ்சாங்கம், இது எல்லாம் தேவையில்லை என்று எண்ணுகின்றவர்களும் உண்டு. நம் முன்னோர்கள் ஒன்றும் முட்டாள்கள் அல்ல. நம்முடைய மூதாதையர்கள் எவ்வளவு தூரம் அவற்றையெல்லாம் கண்டு அனுபவித்து வாழ்ந்து நமக்கு கடைப்பிடிக்க வேண்டும் என்று சொல்லி வைத்து சென்றிருக்கிறார்கள். இந்த காலத்தில் அதிகமான வெப்பம் நிறைந்த காலம் இந்த காண்டாவனம் என்று போற்றுகின்ற காலம். ஒரு சமயம் இந்த அக்னி தேவனுக்கு அதிகப்படியான பசி தாகம் எடுத்ததாம். இந்த அக்னி தேவன் ஏனைய தேவர்களை விட சற்று வித்தியாசமான அமைப்பை கொண்டது. எல்லோருக்கும் ஒரு நாக்கு. இந்த அக்னி தேவனுக்கு 7 நாக்குகள். மற்ற எந்த தேவருக்கும் 7 நாக்கு கிடையாது. அக்னி தேவனுக்கு மட்டும் 7 நாக்குகள். அந்த 7 நாக்குகளுக்கும் 7 பெயர்கள். கிரண்யா, கனகா, ரக்தா, கிருஷ்ணா, சுப்ரபா, அதிரக்தா, பகுரூபா என்று இந்த 7 நாக்குகளுக்கும் 7 பெயர்கள். அந்த 7 நாக்குகளுமே 7 வகையான சுவைகளை கொண்டது. ஒவ்வொரு நாக்கிலே ஒவ்வொரு வகையான சுவை. இப்போ நமக்கு மனிதர்களுக்கெல்லாம் இருப்பது ஒரு நாக்கு. நம்முடைய இந்த ஒரு நாக்கிலே நமக்கு இனிப்பு தெரிகிறது, உரைப்பு தெரிகிறது, உப்பு தெரிகிறது, புளிப்பு தெரிகிறது,
கசப்பு தெரிகிறது, கைப்பு, இந்த அறுசுவையும் நமக்கு ஒரு நாக்கிலே தெரிகிறது. ஆனால் இந்த அக்னி தேவனுக்கு 7 நாக்குகளும் 7 வகையான சுவைகளை கொண்டது. அந்த அக்னி தேவனுக்கு அதிகப்படியான பசி ஏற்பட்டதாம். அதனாலே தன்னுடைய பசியை தீர்த்து கொள்வதற்காக காடு வனங்கள், காண்டாவனம் சென்று கொண்டிருக்கையிலே இந்திரனும் மகாவிஷ்ணுவும் இந்த அக்னி தேவனை சந்திக்கிறார்கள். அக்னி தேவன் மகாவிஷ்ணுவிடத்திலே, சுவாமி, எனக்கு அதிகப்படியான பசி ஏற்பட்டிருக்கிறது, என்னுடைய பசியை போக்க வேண்டும் என்று கேட்கிறான். அப்பொழுது அதற்கு அந்த மகாவிஷ்ணுவானவர், அக்னி தேவனே, கவலையை விடு, இங்கே இந்த காண்டாவனம் இருக்கிறது, இதை உண்டு உன்னுடைய பசியை தீர்த்துக்கொள். என்னுடைய தொடர்ச்சியை நாளைய தினம் சிந்திப்போம் என்று கூறி, வசந்தம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறிப்பீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மனமகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாக சிக்கினோம் பவந்து, சமஸ்த சன் மங்களானி சந்து. சுபம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين. أما بعد، فقد قال الله تبارك وتعالى في محكمه تنزيل والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إنا نحن نزلنا الذكر وإنا له لحافظون. صدق الله العلي العظيم. الحمد لله. அன்பார்ந்த கண்ணியமான சகோதர சகோதரிகளே, அன்பார்ந்த நேர்களே, ரபுல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இந்த மனிதனுக்கு உலகத்தினுடைய வாழ்க்கையை நேர்வழிக்காக, இந்த மனிதனுடைய வாழ்க்கையை நேரான வழியில் கொண்டு செல்வதற்காக வேண்டி மனிதனுடைய வாழ்க்கையில் அல்லாஹ் ஒரு அற்புதத்தை கொடுத்து அனுப்பி வைத்திருக்கிறான். இந்த அற்புதத்தை நானும் நீங்களும் விளங்காமல் இந்த அற்புதத்தை வீணாக்கி கொண்டிருக்கிறோம். இது ஆக பெரிய ஒரு அற்புதம், ஆக பெரிய ஒரு முஅ்ஜிஸா. அன்பார்ந்த சகோதரர்களே, சகோதரிகளே, நேர்களே, இந்த அற்புதம் எங்களுடைய எல்லாருடைய கையிலையும் அல்லாஹ் தந்திருக்கிறான். எல்லாருடைய கையிலையும் அல்லாஹ் தந்திருக்கிறான். ஆனால் நேரம் கொடுத்து இந்த அற்புதத்தை விளங்காமல் இந்த அற்புதத்தை உதாசீனம் செய்து கொண்டு எம்மில் அதிகமானவர்கள் காலத்தை கடத்தி கொண்டிருக்கிறோம். கண்ணியமானவர்களே, அந்த அற்புதம் வேறு ஒன்றும் கிடையாது. அல்லாஹ்வினுடைய கலாம், அல்லாஹ்வினுடைய பேச்சு, அல்லாஹ்வினுடைய வார்த்தை, இந்த குர்ஆன். குர்ஆன் என்பது உலகத்தில் அல்லாஹ் கொடுத்த ஆக பெரிய ஒரு அற்புதம். கண்ணியமானவர்களே, இந்த அற்புதத்தினுடைய பரக்கத்தை, செழிப்பை, மதிப்பை இன்று விளங்காதவர்களாக இந்த அற்புதத்தை எம்முடைய கைகளில் இருந்து தவறிவிட்டவர்களாக இருக்கிறோம். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, குர்ஆனில் அல்லாஹ் சொல்லும் பொழுது எப்படி சொல்லுகிறான் தெரியுமா? ஹுதல்லின்னாஸ், மக்களுக்கு நேர்வழியாக இந்த குர்ஆனை நாங்கள் ஆக்கி வைத்திருக்கிறோம். குர்ஆனை பற்றி சொல்லும் பொழுது ஷிஃபாஉல் லின்னாஸ், மக்களுக்கு மருத்துவம் நிவாரணி குர்ஆனில் இருக்கிறதே. ஹுதன் லில் முத்தகீன், தக்வாவாக அல்லாஹ்வினுடைய பயத்தோடு இறையச்சத்தோடு வாழ்கின்றவர்களுக்கு இந்த குர்ஆன் நேர்வழி காட்டும்.
அது மட்டுமல்ல, இந்த குர்ஆனுக்கு எப்படி ஒரு முகம் இருக்கிறதோ, நேர்வழி, மனிதனுக்கு இது மருத்துவமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று குர்ஆனில் எத்தனையோ விடயங்கள் குர்ஆன் ரஹ்மத்தாக அல்லாஹ் கொடுத்திருக்கிறானோ, இதே மாதிரி இந்த குர்ஆன் பற்றி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும் பொழுது, அல் குர்ஆனு ஹுஜ்ஜத்துன் லக அவ் அலைக்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த குர்ஆன் உங்களுக்கு ஒன்று சாதகமாக இருக்கும் அல்லது பாதகமாக இருக்கும் என்று சொன்னார்கள். குர்ஆனை யார் அதனுடைய ஹக்குகளை, உரிமைகளை பேணி குர்ஆனை மதிப்பார்களோ, அது குர்ஆன் அவர்களுக்கு நேர்வழி காட்டும், துணையாக இருக்கும், உறுதுணையாக மாறும். யார் குர்ஆனை முதுகில் போட்டு விடுவார்களோ, குர்ஆனை மதிக்க மாட்டார்களோ, குர்ஆனுக்கு நேரம் கொடுக்க மாட்டார்களோ, குர்ஆனுக்கு கொடுக்க வேண்டிய ஹக்குகளை, உரிமைகளை கொடுக்க மாட்டார்களோ, இவர்களுக்கு அந்த குர்ஆன் பாதகமாக மாறும். எப்படி பாதகமாக மாறும் என்றால், இந்த குர்ஆன் இவர்களுக்கு பதுவா செய்யும். ஏன் தெரியுமா? இந்த குர்ஆன் அவ்வளவு பரக்கத்தாக அல்லாஹ் கையில் கொடுத்திருக்கிறான். இந்த குர்ஆனினுடைய சிறப்பு எப்போ விளங்கும் தெரியுமா? நானும் நீங்களும் கபருக்கு போகணும், கபரில் இருப்போம், எங்களுக்கு துணை ஒன்றுமே கிடையாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த குர்ஆன் வரும் நாலா புறங்கள்லையும், தலை மாற்றிலையும், கால் பகுதியிலையும், வலப்புறமாகவும் இடப்புறமாகவும் குர்ஆன் வந்து சூழும், வந்து சொல்லும். அல்லாஹ்விடத்திலே குர்ஆன் வாதிடும். எப்படி வாதிடும் தெரியுமா? யா அல்லாஹ், இரவு பகலாக என்னை இவர் ஓதினார். யா அல்லாஹ், இரவில் இவருடைய தூக்கத்தை பாராமல் என்னை ஓதினார். எனக்காக வேண்டி இவருடைய ஏனைய தியாகங்களை தியாகம் செய்து என்னை மதித்து எனக்கு கொடுக்க வேண்டிய உரிமைகளை கொடுத்து குர்ஆனை ஓதினார். எனவே இந்த கபரில் நான் இவருக்கு ஒளிவிளக்காக மாறுவேன் என்று குர்ஆன் வாதிடும் என்று சொன்னார்கள். அன்பார்ந்த நேர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, குர்ஆன் என்பது லேசான விடயம் அல்ல. குர்ஆன் எமக்கு பிரதிபலிக்கக்கூடிய குர்ஆனாக மாற்ற வேண்டும். ஒவ்வொரு நாளும் குர்ஆனினுடைய குறைந்த பட்சம் ஒரு காஜுசு ஆகுது. சுபஹினுடைய நேரத்தில் எழும்புகிறோம், குர்ஆனை பிரட்டி குர்ஆனினுடைய ஒரு கொஞ்சம் நேரத்தை கொடுத்து குர்ஆனை ஓதிட்டு எங்களுடைய வேலைகளை ஆரம்பம் செய்து பார்ப்போம். அதில் ஒரு பரக்கத்தை, நிம்மதியை, வளர்ச்சியை அல்லாஹ் வைத்திருக்கிறான் என்பதை உணர்வு பூர்வமாக நானும் நீங்களும் உணர்வோம் கண்ணியமானவர்களே. எனவே இந்த குர்ஆனை மதித்து குர்ஆனுடையவர்களாக வாழக்கூடிய பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் எம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வசந்தம் டிவி நேயர்களே, மறுபடியும் இந்த காலவழியில் உங்கள் ஒவ்வொருவரையும் உயிர்த்தெழுந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நாமத்தில் வாழ்த்தி வரவேற்கின்ற கிறிஸ்தவ நற்சிந்தனைக்கு. பிரியமானவர்களே, இந்த பூமியிலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வாழ்ந்த வழியிலே அவர் இப்படியாக கூறினார். யோவான் நற்செய்தி 5ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்திலே, யோவான் ஸ்நானகன் எரிந்து பிரகாசிக்கின்ற ஒரு ஒளி தீபமாக காணப்பட்டார். அவருடைய ஒளியிலே நீங்களும் நடக்க மனதாய் இருந்தீர்கள் என்று கிறிஸ்து சொல்லுகிறார். பிரியமானவர்களே, யோவான் ஸ்நானகன் என்பவர் ஒரு சாதாரண ஒரு மனிதர் தான். ஆனால் அவருடைய வாழ்க்கையிலே நீதி, நியாயம், நேர்மை என்பது, அதற்காக அவர் எந்த மட்டத்துக்கும் அவர் கடந்து போக துணிந்தவராக காணப்பட்டார். ஆம், அரசியல்வாதிகளுக்கு சவால் விட்டார், காவல்துறையினருக்கு சவால் விட்டார், மத தலைவர்களுக்கு அவர் சவால் விட்டார். அவர் எதிர்பார்த்தது என்ன தெரியுமா? நீதி, நியாயம், நேர்மை, உண்மை இவை அனைத்துமே மனித சமூகத்திலே காணப்பட வேண்டும். அப்படியாக வாழாதவர்கள் மனம் திரும்ப வேண்டும். ஆகவே அவர் தன்னுடைய அருளுரையிலே எப்பொழுதும் சொன்ன ஒரு வார்த்தை, மனம் திரும்புங்கள். நீங்கள் இப்படி தொடர்ந்து வாழ முடியாது, நீங்கள் மனம் திரும்பித்தான் ஆக வேண்டும் என்று சொல்லுகிறதை நாங்கள் பார்க்கின்றோம். இறுதியிலே அவர் என்ன செய்தார் என்று சொன்னால், அன்றைய நாட்களிலே ஏரோது என்று சொல்லப்படுகின்ற ஒரு அரசன் காணப்பட்டார், ஒரு ராஜா காணப்பட்டார். அவர் தன்னுடைய சகோதரனுடைய மனைவியை தன்னுடைய மனைவியாக அவர் ஏற்றுக்கொண்டார். அதனை அவர் கண்டித்து பேசின நிமித்தமாக சிறையில் அடைக்கப்பட்டார். இறுதியிலே அவருடைய தலையானது
துண்டிக்கப்பட்டது. அப்படியாக ஒரு அகால மரணத்தை அவர் சந்தித்தார். எதற்காக தெரியுமா? ஆம், அவர் நீதி நியாயத்துடனே அன்றைய நாளிலே அந்த ராஜா வாழதப்படினா அதை கண்டித்து அதனை உணர்த்தினபடியால் அந்த மரண தண்டனைக்கு அவர் உள்ளானார். பிரியமானவர்களே, அவரை குறித்து தான் கிறிஸ்து சொல்கின்றார், அவன் எரிந்து பிரகாசிக்கிற ஒளியாக காணப்பட்டார் என்று சொல்லி. உலக வரலாற்றிலே பாருங்கள், மகாத்மா காந்தி அடிகளார் அகிம்சை வழியிலே அவர் புரட்சி செய்து அவர் இந்தியா தேசத்துக்கு சுதந்திரத்துக்காக போராடினார். அவர் என்ன செய்தார் தெரியுமா? அவர் விரும்பி வாசிக்கிற ஒரு திருமறை பகுதி காணப்படுகிறது. அதுதான் கிறிஸ்துவினுடைய மலை பிரசங்கம். அவர் அடிக்கடி விரும்பி வாசிப்பார். அதில் காணப்படுகிறது, சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியையே சுதந்திரித்து கொள்ளுவார்கள் என்று அங்கே சொல்லப்படுகிறார். அந்த வசனம் அவருக்கு மிகவும் பிடித்த ஒரு வசனம். அகிம்சை போராட்டத்தின் வழியாக பூமியே பெற்றுக்கொள்ள முடியுமான, ஏன் இந்தியா தேசத்தை பெற்றுக்கொள்ள முடியாது என்று சொல்லி கிறிஸ்து சென்றதான அந்த அகிம்சை வழியிலே அவர் பின்பற்றி அந்த போராட்டத்தை மேற்கொண்டதை நாங்கள் பார்க்கிறோம். ஆகவே பிரியமானவர்களே, இன்றைய நாட்களிலே அகிம்சை வழியிலே சாந்த குணத்துடனே நாங்கள் செயல்பட அழைக்கப்படுகின்றோம். நாங்கள் இந்த பூமியிலே எரிந்து பிரகாசிக்க நாங்கள் அழைக்கப்படுகின்றோம். பாருங்கள், இறுதியிலே நம்முடைய மகாத்மா காந்தி அடிகளார் கூட சுட்டுத்தான் கொலை செய்யப்பட்டார். அது போலவே உலகத்தில் எத்தனையோ நல்ல மனிதர்களுடைய முடிவுகளை பாருங்கள். நீதிக்காக, நியாயத்துக்காக, நேர்மைக்காக, உண்மைக்காக குரல் கொடுத்தவருடைய முடிவு சிலவேளை அகால மரணங்களாக இருக்கலாம். ஆனால் அவர்கள் விட்டு சென்ற அந்த அடிச்சுவடுகள், அவர்கள் விட்டு சென்ற அந்த காரியங்கள் அனைத்துமே இன்று வரைக்கும் நமக்கு பிரயோஜனமுள்ளதாகத்தான் காணப்படுகிறது. அமெரிக்கா தேசத்திலே மார்ட்டின் லூத்தர் கிங் என்று சொல்லி ஒரு தேவ மனிதர் காணப்பட்டார். அவர் கருப்பின மக்களுக்காக மிகவும் குரல் கொடுத்தவராக காணப்பட்டார். வெள்ளைக்காரர்களால் வந்த பலதரப்பட்ட துன்பங்களுக்கு விரோதமாக அவர் குரல் கொடுத்தவராக காணப்பட்டார். அப்படிப்பட்ட அவர் ஒரு பேப்டிஸ்ட் திருச்சபையினுடைய போதகராக கூட காணப்பட்டார். அவருடைய முடிவு என்ன தெரியுமா? அகால மரணம், சுட்டுக்கொலை செய்யப்பட்டார். பிரியமானவர்களே, நானும் நீங்கள் நினைக்கலாம், நான் எதற்காக உண்மை பேச வேண்டும், எதற்காக நான் நீதியாக வாழ வேண்டும், நியாயமாக வாழ வேண்டும், இதனால் எனக்கு என்ன லாபம் கிடைக்க போகிறது? உலகம் முழுவதும் அநீதியிலே நிறைந்திருக்கிறது, எங்கே பார்த்தாலும் தீமை தான் காணப்படுகிறது. நான் மாத்திரம் ஏன் சன்மார்க்கனாக இருக்க வேண்டும்? நான் மாத்திரம் ஏன் நீதிமானாக வாழ வேண்டும்? நானும் மற்றவர்களை போல இருந்து விட்டால் போதுமே என்று சொல்லி ஒரு எண்ணம் வருகிறதா? அது தவறான எண்ணம். அது கடவுள் விரும்புகிற எண்ணம் அல்ல. அது தூய்மையான எண்ணம் அல்ல. அது கடவுள் நமக்கு கொடுக்கிற எண்ணங்கள் அல்ல. பிரியமானவர்களே, இதோ கிறிஸ்து சொல்லுகின்றார், யோவான் ஸ்நானகன் எரிந்து பிரகாசிக்கிற தீபமாக காணப்பட்டான், அவனுடைய வெளிச்சத்திலே நீங்களும் நடக்க மனதாய் இருந்தீர்கள் என்று சொல்லி. அப்படியானால் மலர்ந்து விட்டது புதிய நாள் அல்லவா? நானும் நீங்களும் கூட கிறிஸ்து சொன்னது போல எங்களுடைய வாழ்க்கையிலே ஒளி தீபங்களாக நாங்கள் வாழ வேண்டும். அப்பொழுது அந்த வெளிச்சத்திலே அநேகர் நடப்பதற்கு தாங்கள் அர்ப்பணிப்பார்கள், விட்டு கொடுப்பார்கள். ஆகவே வன்முறைகள் ஒரு நாளும் எங்களுக்கு தீர்வை கொண்டு வராது. காரணம், இலங்கை தேசத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா வன்முறையில் ஈடுபட்ட பல முயற்சி செய்து பல போராட்டங்களை மேற்கொண்ட பல இயக்கங்கள் காணப்பட்டது. அத்தனையுமே தோல்வியை தான் கண்டது. அப்படியான பிரியமானவர்களே, நீதிக்காக, உண்மைக்காக, நேர்மைக்காக அமைதி முறையிலே போராடுவோம். அப்பொழுது இந்த பூமி ஒரு அமைதியான பூமியாக மாறி போய்விடும். இதனை குறித்து ஆழமாக சிந்தியுங்கள். அனுதின வாழ்க்கையிலே மற்றவர்களுக்கு பிரகாசிக்கின்ற ஒரு ஒளியாக வாழ்ந்து உங்களுடைய ஒளியிலே மற்றவர்கள் நடப்பதற்கு உங்களுடைய வாழ்க்கையை முன்மாதிரியாக மாற்றி அமைத்துக் கொள்ளுங்கள். இதை குறித்து தியானிப்பீர்களா? கடவுள் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.